விருச்சக ராசி நபர்களுக்கு 2024 டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். டிசம்பர் மாதத்துல ராசிநாதன் வக்கரம், விருச்சகத்தின் அதிபதியான செவ்வாய் வக்கரம். அது மட்டும் இல்லாமல் ராசியில புதன் வக்கரம். சுக்கிரன் மட்டுமே ஒரு 3ஆம் இடத்துல ஓரளவுக்கு நட்பு ரீதியா இருக்கு. அது ராசிக்கு 12 மற்றும் 7 கூடிய கிரகம். இப்போ இந்த மாசத்துல டிசம்பர் மாதம் வருடத்தின் கடைசி மாத அமைப்புல சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கும். என்னன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை எப்படியாவது தீர்த்துக்கலாம், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற அமைப்புல தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் வக்கரமா இருக்கு. ராசியிலேயே வக்கரமாகக்கூடிய சூழ்நிலை. இது வரைக்கும் முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருந்த புதன் இப்போ ரிவர்சலா மாறப்போகுது. இப்போ இந்த புதன் ராசிக்கு ஒன்றும் நட்பு கிரகம்லாம் கிடையாது, ஆனால் முழுக்க முழுக்க அவயவ கிரகம். புதனுடைய கெடு விஷயங்கள் விருச்சகத்தை எப்படி கெடுக்குதுன்னே தெரியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பலமான ஒரு பேக்ரவுண்ட், சொத்தோ பணமோ, உங்களுக்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத வச்சுங்க. உங்களுக்கான மதிப்பு, உங்களுக்கான சப்போர்ட் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கெடுப்பதற்கு சில நபர்களுடைய பழக்க வழக்கம் வரும். அதில் கவனம். சில நபர்களுடைய தொடர்பு தானாக கிடைக்க வரும். நீ அதை பண்ண அந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்துடலாம், நீ இதை பண்ண அப்படி மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் வேற வழி இல்லாமல் தலையாட்டுற மாதிரி இருக்கும். காரணம் ராசிநாதன் வக்கரம். ராசிநாதனும் சரியில்லை, வக்கரமைப்பு. அப்போ என்ன நடக்குன்னாக்கா, உங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்கு சில நபர்களுடைய செயல்பாடு உள்ள வந்து மாட்டோம். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் கெட்டதுன்னு தெரியாது, போக போக நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு பாலிடிக்ஸ் ரீதியாக ஏமாற்றப்படுவீர்கள். உங்களை யாராவது ஒரு பழி வாங்கிட்டாங்க, ஆனால் ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா வக்கர கிரகங்கள் திருப்பி முன்னோக்கி நகரும் பொழுது பழி உங்கள் மேலே வந்துடும். நீ பண்ணுனா நீ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா, உங்களுடைய கஷ்ட நஷ்டத்திற்கு மத்தியில், இல்லை உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத திறமையின் மத்தியில் யாராச்சும் உங்களை குழப்பி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரை. இது எங்கே வேணாலும் நடக்கலாம். குடும்பத்தில் உள்ளே நடக்கலாம், வெளியில் வேலை செய்கிற இடத்துல, பழக்க வழக்கத்தின் அடிப்படையில், ஆன்லைன் மூலியமாக, கான்டாக்டில், ஃபோன் மூலியமாக, யார் யாரோ சொல்லி, இவர் சொல்லி அவர் சொல்லி அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஏதாச்சும் தூர இடத்தின் மூலியமாக நடக்கலாம், ஒரு ட்ராவல் மூலியமாக நடக்கலாம். ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி சில நபருடைய பழக்க வழக்கங்கள் அறிமுகமாகி, இல்லை நல்லா பழகிட்டு இருக்கிறவங்களே ஏதாச்சும் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா பழகிட்டு இருக்கவங்களே ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுத்து அது உங்களுக்கு பயன்பாடு இல்லாமல் ஃபைனலாக போகும். அது முன்னாடியே தெரியாது இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு நட்பு ரீதியாக, ஒரு பழக்க வழக்க ரீதியாக யாருடைய ஆலோசனையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து டச்சு பண்ணுதுனாக்கா, அது உங்ககிட்ட உள்ள சப்போர்ட்டான விஷயத்தை காலி பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஒன்று பணம் கரையும், கையிருப்பு கரையும், கடன் வாங்கி கரையும், சொத்து கரையும், வாகன அமைப்பு கரையும், உடல் ரீதியான சில பாதிப்புகள் வந்து சரி பண்ண முடியாத மாதிரி ஏதாச்சும் மாறி போகும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் புதன் வந்து நட்பு ரீதியாக ஒரு 30% லாபத்துக்காக மீறி துணிஞ்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யாராச்சும் செய்ய போனீங்கன்னாக்கா, ஒரு 30% லாபத்துக்காக 70% உழைப்பை செலுத்துற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? எல்லாரும் 30% உழைப்பை செலுத்தி 70% லாபத்தை அடைஞ்சோம்னா நல்லா இருக்கும். ஆனால் 30% லாபத்துக்காக 70% உழைப்பை செலுத்தி இழப்புகளை சந்திக்கிற நேரிடும். 30 ரூபா சம்பாதிக்க 70 ரூபாய் நீங்க இழந்த மாதிரி ஆகும். அவ்வளவுதான். இப்போ ராசிநாதன் வக்கரமா இருக்கு. அப்ப என்ன நடக்குனாக்கா, உங்களுக்கு நெருக்கமாக, அதாவது வெளியில இருந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப வேண்டப்பட்ட நபர்கள், இல்ல இது தப்பா படுது அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி ஆலோசனை சொன்னா கூட, உங்களுக்கு இந்த நேரத்துல அவர்கள் பேச்சை கேட்பது உங்களுக்கு சரியாக இருக்காது. எனக்கு நீ பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கேரக்டர் வைஸ் மாறி போயிடுவீங்க. புரியுதுங்களா?
யாராச்சும் வெளில வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அது வந்து உங்க கூட நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பலன். முன்னாடி சொன்னது ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஒரு பலன். வேண்டப்பட்டவங்க சொல்லக்கூடிய கருத்து இப்போதைக்கு உங்களுக்கு தப்பா போடும். அப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்துல போய் நீங்க போய் மாட்டிப்பீங்க. அது தப்பா போகும். ஸோ ரொம்ப நெருக்கமா வேண்டப்பட்ட நபர்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை நீங்க கருத்துல எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இது மைனூட்டான பலன். ராசிநாதன் வக்கரமா இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னாக்கா, சுய அறிவு தடுமாறி போய் அவசர குடுக்கத்தனமாக எதாச்சும் செய்ய நேரிடும். இதுதான் பலன். அடுத்தது சுக்கிரன். 3ல வரப்போகுது. இந்த மாசம் முழுக்கவே 3ல இருக்கக்கூடிய சுக்கிரன் செலவு மற்றும் நண்பர்கள், வாழ்க்கை துணை, பார்ட்னர், சேரக்கூடிய நபர்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமாச்சு இல்லையா? அப்போ சுக்கிரன் 3ல இருக்கிறதுனால மேற்சொன்ன விஷயங்களை நீங்க கவனம் எடுத்துக்கிட்டு எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு முயற்சி எல்லாமே முன்கூட்டியே ஏ டு இசட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். ஏதாச்சும் ஒன்று செய்ய போறீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரை எப்படி இருக்கும் அப்படி என்பதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்துல உள்ள போகணும். இல்லைன்னா செலவு தாறுமாறா போயிடும். இல்லைன்னா ஆசைக்கு மட்டுமே செய்யற மாதிரி இருக்கும், பிரயோஜனப்படாது. புரியுதுங்களா? பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பெண்களை மையப்படுத்தின விஷயத்துல சில முயற்சிகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் அதிக யோசனை தேவை. அதே போல இடம் விட்டு இடம் நகர்ந்து தூர இடத்தை சார்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்றீங்க, டிராவல் மூலியமா செஞ்சுட்டு வரீங்க, போய் பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல அதிக கவனம் தேவை. லக்ஸரியான பொருளை ஹேண்டில் பண்ணுவதில், விலை உயர்ந்த சொகுசான பொருட்களை நீங்கள் கையாளும் பட்சத்தில் அந்த பொருட்கள் மூலியமாக சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா பழசை புதுசா மாத்துறேன் அப்படிங்கிற விஷயத்துல போய் செயல்பாட்டுக்கு இறங்கும் பட்சத்தில் பழசை புதிதாக மாற்றுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எது வேணா வச்சுக்க, பழசை புதுசா மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உள்ள வாரீங்கனாக்கா அது நமக்கு கை கொடுக்குமா, யூஸ் இருக்குமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். சௌரியத்துக்கு பணம் இருக்கு, நல்லா கடன் வாங்கி போட்டு செய்கிறேன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது சரியா வராது. இறுதியாக சூரியன் ராசி கூட வந்து அடுத்தது தனஸ்தானத்தோட சம்பந்தப்படுறதுனால தொழில் ரீதியாக விருச்சிக ராசி நபர்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார அமைப்புகள் கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதர்வைஸ் சம்பள வேலைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய, சம்பள வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை பிடிக்கவில்லை என்றால் உடனே வேலையை முறித்து கொண்டு வேலையை கைவிட்டு விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வேலைன்னா இன்னொரு வேலை அப்படிங்கிற மாதிரி வேலையை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம என்ன அட்வைஸா சொல்றோம்னா, வேலையை விடுவதை விட உங்களுக்கு அடுத்த வேலை ரெடியா இருந்துச்சுன்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா இப்போதைக்கு அந்த விஷயத்துல முடிவு எடுக்கலாம். இல்லை புதிதாக தேட போறேன், இதை விட்டுட்டு வந்து புதுசாக நான் தேட போறேன், கொஞ்சம் நாளானாலும் பரவாயில்லனாக்க வக்கர அமைப்பு முடிகிற வரைக்குமே வேலை விஷயம் போட்டு கெடுக்கும். புரியுதுங்களா? அதனால பார்த்து வேலையில செயல்பாடு கரெக்டாக வச்சுக்கணும். வக்கர அமைப்பு முடிகிற வரைக்கும் வேலையில் கொஞ்சம் டார்ச்சர் தொந்தரவு இருக்கும். ஒரு சில நபர்கள் சம்பள வேலைக்கு போய் கொண்டு சம்பள வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வேலையில நீங்களே ஒரு பிரச்சனையை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது தெரிஞ்சு பண்றீங்களா, தெரியாம பண்றீங்களா, இல்லை மறதியில பண்றீங்களாங்கிறது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் வக்கரம் பிளஸ் 6ஆம் அதிபதியும் அதே தான். ஸோ 2 கிரகம் ஒன்றாகி வக்கரமாக இருக்கனால வேலையில நீங்கள் தவறு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னமோ தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வேலையை விட்டு விடுவது என்பது உங்களுக்கு அடுத்து கிடைப்பதற்கு குதிரை கும்பா மாறும். அந்த விஷயத்தில் கவனமா இருங்க. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் போர்க்களமாக போராட்டமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம். அதனால விருச்சிக ராசி நபர்களுக்கு இவ்வளவுதான் ஓரளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாத பலனா இருக்கு. சில விஷயங்கள்ல பெரிய பணத்தை செலவு செய்யும் நோக்கில் இந்த மாதம் நகரும் பட்சத்தில் இந்த பெரிய செலவுங்கிறது உங்களுக்கு திருப்தி அபிப்பிராயம் இருந்தால் மட்டும் செய்யறது கரெக்டா இருக்கும். அதர்வைஸ் அடுத்தவங்களுக்காக செய்யறது தப்பா போகும்.